பேரன்பும் பெருமதிப்பும் கொண்ட எங்கள் உயிர் கலந்த உறவுகள் அனைவருக்கும் ஏவிஜியின் அன்பான வணக்கம். இந்த தொண்டு நிறுவனமானது 2000ஆம் ஆண்டில் 5 முக்கிய நோக்கங்களை உள்ளடக்கி ஆரம்பிக்கப்பட்டது. எரடிகேஷன் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், கல்ச்சரலி விமென்ஸ் அவேர்னஸ், ஃப்ரீ எஜுகேஷன், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவேர்னஸ், அனதர் கிரீன் ரெவல்யூஷன். அதாவது வேலையின்மையினை அகற்றுதல், பண்பாட்டுடன் கூடிய மகளிர் முன்னேற்றம், தேவையானவர்களுக்கு இலவச கல்வி, நமது சமூக பங்களிப்பு எல்லா நிலைகளிலும், மீண்டும் ஒரு பசுமை புரட்சி என்ற நோக்கத்தை உள்ளடக்கியதாகும். மேலும் அறிவை விரிவுசை, அகண்டமாக்கு, விசால பார்வையால் விளங்கும் மக்களை, நீ உறுதியுடன் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாகிவிடும். நீ முடியாது என்று சொல்வதை யாரோ ஒருவன் முடித்து கொண்டிருக்கிறான் என்ற வைர வரிகளை உள்வாங்கி, நாம் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்ற கருத்தை ஏற்று எங்களுக்கு ஏற்பட்ட பல அனுபவங்களை பாடமாக்கி 2000ஆம் ஆண்டு முதல் பல படிநிலைகளில் நம்மை இணைத்து கொண்டு அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் உறுதுணையாக எதையெல்லாம் செய்ய இயலுமோ அதை எங்கள் மனதிற்கு சரி எனப்பட்டதை நிகழ்த்தியுள்ளோம். அதில் முத்தாய்ப்பாக மீண்டும் ஒரு பெரிய முயற்சியாக விவசாயிகளும் நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் பயன்பெறும் வகையில் 1 மணி நேரத்தில் 1 கோடி மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு நடத்த திட்டமிட்டு அதை அடுத்த வருடம் 1 கோடி மரக்கன்றுகளும் வளர்ந்துள்ளதை உறுதி செய்து அதனை வேர்ல்டு ரெக்கார்டுக்கு அனுப்புவதே நமது மிக முக்கிய நோக்கமாக கருதி 2023ஆம் ஆண்டு அதற்கான துவக்க விழா தஞ்சையில் துவங்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு ஏவிஜி ஃபவுண்டேஷன் தன் லட்சியமாக எடுத்து ஒவ்வொரு கிராமமாகவும் நகரத்தில் உள்ளோருக்கும் தன்னால் இயன்ற செயல்களை முடிந்தளவு செய்து கொண்டிருக்கிறது. அதன் படிநிலைகள், கடந்து வந்த பாதைகள், கடந்த 25 ஆண்டு கால பயணங்களின் தொகுப்பாக சிலவற்றை உங்களோடு பகிர்கின்றோம். முதலாவதாக, அடுத்து நாம் என்ன படிக்க வேண்டும் என்ற தலைப்பில் 10th+2 மாணாக்கர்களுக்கு தெளிவுபடுத்திட எண்ணி அனைத்து துறை சார்ந்த வல்லுநர்களின் பேட்டியினை டிவியில் ஒளிபரப்பு செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய நிகழ்வை நிகழ்த்தினோம். அதன் தொடர்ச்சியாக இலவச கம்ப்யூட்டர் பயிற்சி இன்று அனைத்து மக்களிடமும் இன்றியமையாததாக உள்ளது. 2000ஆம் ஆண்டு கம்ப்யூட்டரை பார்ப்பது அரிதினும் அரிதானதாகவே இருந்தது. அந்த சமயத்தில் கம்ப்யூட்டர் படிப்பின் தேவை அறிந்து பணம் கொடுத்து படிக்க இயலாத பல மாணவர்களுக்கும், குறிப்பாக அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் இலவசமாக கம்ப்யூட்டர் பயிற்றுவிக்கப்பட்டது. அரசு அதிகாரிகளும் இதில் அடங்குவர். மேலும் படிப்பு ஒரு பயிற்சியாக இல்லாமல் தொழில் கல்வியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பயிற்றுவித்து வேலை வாய்ப்பை உருவாக்க காரணமாக விளங்கியது. பயிற்சினை மேற்கொண்ட பலர் சமூகத்தில் மிகப்பெரிய நிறுவனங்களை உருவாக்கியுள்ளனர். பலருக்கு வேலை வாய்ப்பை அளித்திடும் வகையில் மேம்பட்டுள்ளனர். கோவில் திருவிழாக்கள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் தேவை அறிந்து மருத்துவ முகாம் அமைத்தல் மற்றும் அதன் மூலம் சுகாதாரத்தை பேணுதல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த பல நிலைகளில் எடுத்து கூறப்பட்டு எல்லா காலங்களிலும் ஒவ்வொருவரும் தன்முனைப்போடு செயலாற்ற ஊக்குவிக்கப்படுகிறது. மேலும் பெண்கள் தங்களின் முழு பங்களிப்பை, அறிவை, ஆற்றலை வெளிப்படுத்த தன் குடும்பத்தினரின் ஒத்துழைப்புடன் செயலாற்றினால்தான் தான் மிளிர முடியும் என்பதை எடுத்து இயம்பி பெண்களின் முன்னேற்றம் ஆதிக்க மனப்பான்மை அல்ல, அன்பின் சேவையே என உணர்த்திட்டு நாம் தான் நாட்டின் வீட்டின் வழிகாட்டிகள் என்பதை உணர்ந்து செயல்பட இயம்பி பல ஊர்களில் கூட்டங்கள் நடத்தி அவர்களின் கடமையினையும் சக்தியினையும் பண்பாட்டுடன் கூடிய முன்னேற்றமாக வெளிக்காட்ட இயலும் என்பதை நிரூபிக்க செய்தோம். அவர்களின் முயற்சிக்கு நம்மாலான பங்கை எல்லா நிலைகளிலிருந்தும் பெற்றுத்தர இயன்ற அளவு உதவியுள்ளோம். இது இனி வெகுவாக வீரியத்துடன் தொடரும். இதன் பணி கூடிய விரைவில் உலக அரங்கில் பரிணமிக்கும். ஏவிஜி ஃபவுண்டேஷன் தன் செயல்களின் முத்தாய்ப்பாய் விவசாயிகளுக்கு உதவிட எண்ணி அதன் மூலம் விவசாயிகளும் சுற்றுச்சூழல் பாதுகாத்திடவும் இயலும். அதன் பயன் உலக மக்களுக்கு சென்றடையும் என எண்ணியதன் விளைவாக ஏவிஜி கிரீன் கிளப் என்ற அமைப்பை உருவாக்கி அதில் கடைகோடி மனிதனையும் உறுப்பினராக்கி இயற்கையை பாதுகாப்பதும் போற்றுவதும் நமது கடமை என்பதை உணர்ந்து அனைவரும் ஓர் குடையின் கீழ் இணைத்திடவும் முயன்றுள்ளோம். இயற்கையை போற்றுவதும் பாதுகாப்பதும் நமது தலையாய கடமையாகும். எனவே விவசாயி நாட்டின் உயிர் நாடி என்பதை உணர்ந்து அவர்களின் பொருளாதாரம் மேம்பட்டு தான் செய்யும் தொழிலை உன்னதமாக அவர்கள் நினைத்திடவும் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பொருட்களை பயிரிட்டு மக்களுக்கு புத்துயிர் கொடுத்திட அவர்கள் தங்கள் எண்ணங்களிலிருந்து ரசாயன உரத்தின் பயன்பாடு எவ்வளவு கொடுமையானது, எந்தவித விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது என்பது போன்ற கருத்துக்களை விளக்கி கூறி களத்தில் அவர்களுடன் பயணித்ததன் விளைவால் பல கிராமங்களில் மக்கள் தங்கள் நிலங்களில் ரசாயன உர பயன்பாட்டை குறைத்துக் கொண்டுள்ளனர். அவர்களுக்கு பயிற்சி பட்டறை வாயிலாக குறிப்பாக பெண்களுக்கு எடுத்து இயம்பிய போது முழு விழிப்புணர்வுடன் கவனித்து செயல்படுத்துகின்றனர். மேலும் சூழலியல் மாறுபாடு காரணமாக பல்வேறு காலங்களில் ஏற்படும் இயற்கை இடர்பாடுகளை கையாளவும் அதற்கு அவர்களின் பங்களிப்பை செயல்பட வைத்துள்ளோம். வரப்பு ஓரங்களில் மரக்கன்றுகளை நட்டு பராமரிப்பது, தனக்கு தேவைப்படாத மேட்டு நிலங்களில் சமபகுதிகளில் மரங்கள் நடுவது, நகரங்களில் வீட்டு மனைகளில் சாலை ஓரங்களில் இருபுறமும் பயனுள்ள மரங்களை நட்டு பராமரிப்பது, தொழிற்கூடங்களில் பயனுள்ள
மரங்களை நடுவது, கோவில்களில் பராமரிப்பற்ற இடங்களில் தூய்மைப்படுத்தி மரம் நட்டு பராமரிப்பது என எல்லா இடங்களிலும் பசுமையை நிரப்பி பயனும் பலனும் பெறுவது குறித்து களப்பணியும் விளக்க கூட்டங்களும் நடத்தியுள்ளோம். இதன் முத்தாய்ப்பாய் 1 மணி நேரத்தில் 1 கோடி மரக்கன்றுகள் நட்டு அடுத்த வருடம் 1 கோடி மரக்கன்றுகளும் எங்கே எந்தெந்த இடங்களில் நடப்பட்டுள்ளது என ஆதாரத்துடன் வேர்ல்ட் ரெக்கார்டில் பதிவிடுவதே நமது முக்கிய கடமையாகும். அடுத்து வரும் வருடங்களில் பன்மடங்கு கோடிகளில் மரம் நட்டு பராமரித்தால் நாட்டிற்கான வருமானமும் தனிமனித வருமானமும் அதன் மூலம் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியும் தொழிற்கூடங்களும் ஏற்றுமதி வாய்ப்புகளும் பெருகும். 1 மணி நேரத்தில் 1 கோடி மரக்கன்று நடும் துவக்க விழா தஞ்சையில் 2023ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் நாள் துவங்கப்பட்டுள்ளது. அதில் கலந்து கொண்ட முக்கிய பிரமுகர்களும் விவசாயிகளும் மாணாக்கர்களும் பொதுமக்களும் சபதமெடுத்து சென்றனர். அடுத்தவருக்கு பயனுள்ள செயல்களை செய்வதில் முனைப்பு காட்டுவது என ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் சுவாசிக்க காற்று தேவை என அறிவர். இருப்பினும் வருங்கால சந்ததிக்கு பொருளாதாரம் மட்டுமே தன்னிறைவடைந்தால் போதாது. முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற இயற்கையினை சேதாரமின்றி அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து செல்வது. வளர்ச்சி காரணமாக பல நிலைகளில் இயற்கை சிதிலமடைந்திருக்கலாம். அவை மக்கள் தொகை அதிகரிப்பால் ஏற்பட்டுள்ள பிரச்சனை. இருப்பினும் அதற்கு ஈடு செய்ய நாம் ஒவ்வொருவரும் நினைத்தால் நமக்கான நீராதாரத்தையும் மண்வளத்தையும் தூய காற்றையும் பெற்றிட முடியும். பெரிய பெரிய செயல்களை சிறியவர்களின் பங்களிப்பினால் மட்டுமே செய்து காட்ட முடியும். எனவே அரசுக்கு துணை நின்று நாம் ஒவ்வொருவரும் களப்பணியினை அவரவர் முயற்சியில் உருவாக்கினால் வரும் காலம் நலமாய் வளமாய் மாறும். இதன் முயற்சியாக விவசாய பெருங்குடி மக்களுக்கு 1 ஏக்கரில் 500 மரக்கன்றுகள் வரை இலவசமாக நட்டு பராமரிக்க எண்ணி தமிழகம் எங்கும் முதற்கட்டமாக சுமார் 20,000 ஏக்கர் நிலங்கள் மரங்களால் சூழப்பட்டு ஓர் சோலையாக மாறும். அவை அனைத்தும் பராமரிக்கப்படும். அதற்கான முயற்சியில் உங்கள் அனைவரின் ஒத்துழைப்புடன் இனிதே நடந்தேறும். 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதற்கட்டமாக 10,000 மரக்கன்றுகள் 1 மணி நேரத்தில் நடப்பட உள்ளது. ஒரு நாள் நிகழ்வாக காலை 10 மணி அளவில் இருந்து துவங்கப்பட்டு அன்று முழுவதும் நடைபெறும். மேலும் அதன் தொடர் நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறும். தாங்கள் இதன் மூலம் பயன்பெறுவீர். நமது சமூக பங்களிப்பை வெளிப்படுத்த நல்லதொரு தருணமாக இதனை பயன்படுத்துவீர். நாம் வாழும் போதே சொர்க்கம் காண்போம். நாமும் நமது சந்ததியும் வளமாகவும் நலமாகவும் இருக்கலாம். நம் முன்னோர்கள் நம்மை வாழ்த்துவர். எந்நாளும் வாழ்க வையகம். ஏவிஜி ஃபவுண்டேஷன் மற்றும் ஏவிஜி கிரீன் கிளப்பின் அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.